ஹலோ, இன்று உங்களுடன் ஒரு நிமிடம். இயேசு கிறிஸ்து இந்த சோதனைகளை ஜெயிப்பதை குறித்து நாம் படித்து வருகிறோம். அதனுடைய இறுதி பகுதியாக நாம் யோசிக்க வேண்டியது, இயேசு கிறிஸ்து ஜெயித்த இந்த பகுதிகளை பார்க்கும்போது ஆதியாகமத்தில் தோற்றுப்போன ஆதாமையும் ஏவாளையும் சற்று கவனிக்க வேண்டும். அவர்களும் இதே விதமாகத்தான் சோதிக்கப்பட்டார்கள். ஒரு கனியை பிசாசானவன் சாப்பிட சொல்லி ஈர்க்கிறான். அவர்கள் தைரியமாக அவனுடைய ஈர்ப்புக்கு அடிபணிந்து சாப்பிட்றாங்க. அவங்க மட்டும் இயேசு கிறிஸ்து போல எனக்கு இந்த கனி சாப்பிட்றது முக்கியம் இல்லை, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது தான் முக்கியம்னு சொல்லி ஒரு பதில் சொல்லியிருந்தாங்கன்னா இயேசுவை போல் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க தானே. இன்றைக்கி நீங்களும் நானும் பிசாசு தர்ற அநேக ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அப்படி அக்செப்ட் பண்ணும்போதெல்லாம் என்ன சொல்கிறோம் தெரியுமா? எனக்கு கடவுள் வேணாம், எனக்கு பிசாசு தர்ற ஆஃபரே போதும். அப்படி நினச்சா பிசாசு நம்மை படுகுழியில் தள்ளிவிடுவான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டெடுப்பதற்காக வந்தார் என்பதை நினைவு கூர்ந்து அவர் கையை பிடித்து கொண்டு அவரை சார்ந்து கொள்வோமா?